கிளாஸ் டம்ளரில் ரேசனஸ் நிரப்புனா விளக்கறியுமா? ஆமாங்க, ஆச்சரியமாக இருக்குல்ல. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். நம்ம வந்து எந்த விதமான ரேசன் அரிசியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து ரேசன் அரிசி நிரப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நிரப்பிக்கோங்க. ஏன்னா வந்து அங்கங்கே அப்படியே தெரிச்சு விடும் இல்லையா, அந்த மாதிரி நிரப்பிக்கிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து ரேசன் அரிசி நிரப்பியாச்சு இல்லையா. இது கூடவே வந்து ரேசன் அரிசி முழுகிற அளவு தண்ணி வைக்கணும். கொஞ்சம் வந்து 1 இன்ச் அளவுக்கு மேலே வந்து ரேசன் அரிசிக்கு மேலே கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இது போல் வந்து அடுத்து வந்து ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக காட்டன். அந்த பட்ஸில் இந்த மாதிரி வந்து அழகாக நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேசன்ஸில் அழகாக சொறி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எந்த விதமான எண்ணெய் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அழகாக வந்து அந்த காட்டன் நினச்சதுக்கப்புறமா ஒரு சொட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எண்ணெயும் அதில் வந்து ரேசன் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டு இந்த மாதிரி சொருகி வச்சுட்டு நம்ம விளக்க பற்ற வச்சோம் அப்படின்னா சூப்பராக நல்லா பிரகாசமாக எரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளக்கு எரியத்துக்கு அதிகமான எண்ணெய் நமக்கு தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் அடிக்கடி வந்து நமக்கு கரண்ட்டு போகும். சார்ஜர் லைட்டு இல்லாதவங்க, இன்வெர்ட்ரு இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சொட்டு எண்ணெயிலே நல்லா 1 மணி நேரம் நல்லா பிரகாசமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.